நான் எப்பொழுதும் என்னுடைய மக்களுக்கு சொல்றது, ஜெம்ஸ் என்கிற ஒரு ஸ்தாபனம் இந்த கட்டடம் கட்டும் போது சுத்தி கட்டுவாங்கல்ல, மேஸ்திரி நின்று வேலை செய்யறதுக்கு, அந்த சாரம் தான் ஸ்தாபனங்கள். எந்தெந்த பேர்ல இருந்தாலும் சுத்தி ஒரு கட்டடத்தை எழுப்பும் போது மேஸ்திரிகள் நின்று வேலை செய்யணும், வெள்ளை அடிக்கிறவன் நின்று வேலை செய்யணும், எலக்ட்ரிக்கல் வேலை செய்யறவன் செய்யணும், இதுதான். ஆனா அதை ஸ்ட்ராங்கா கட்டிட்டு இதை வீக்கா கட்ட முடியாது. கட்டடம் முடிஞ்ச பிறகு என்ன செஞ்சிடணும்? அதெல்லாம் அவுத்து ஓரமா வச்சிடணும். அன்னைக்கு கர்த்தருடைய நாமம் மாத்திரம், கர்த்தருடைய சபை மாத்திரம் இருக்கும். நம்புகிறோம் மாத்திரம் காரியங்களை வைத்து ஆண்டவர்கள் நல்ல. அப்ப நீங்க ஒரு சபையில அங்கமா இருக்கிறீர்கள் என்றால், கிறிஸ்து என்கிற பெரிய சரீரத்தில் ஒரு உறுப்பாக இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அங்கே ஆண்டவர் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு, ஆண்டவரை இன்னும் அறிவதற்கு, ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு, ஆண்டவரை போல மாறுவதற்கு, அவருடைய சுபாவத்தை தரித்தவர்களாக இருப்பதற்கு தான் சபைகளை ஆண்டவர் உண்டாக்கி இருந்திருக்கிறார். அப்ப அந்த சரீரத்தில் நான் ஒரு உறுப்பு. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து என்கிறவருடைய சரீரத்தில் நான் ஒரு உறுப்பு. நான் ஒரு உறுப்புன்னு தானே உங்ககிட்ட சொன்னாங்க. கேளுங்க, என்ன உறுப்புன்னு கேளுங்க. இதுதான பிரச்சனை. நான் ஒரு உறுப்புன்னு சொல்லிடுவோம், ஆனா என்ன உறுப்பு? நீ மூக்கா, வாயா, பல்லா, காதா, கையா, இல்ல நீ லிவரா? உறுப்பு, சில உறுப்பு வெளியே இருக்குது, சில உறுப்பு உள்ள இருக்குது. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. சுண்டு விரலுக்கு வேலை இல்லையா? இருக்குது, பயங்கர வேலை இருக்கு. இந்த சுண்டு விரல் வேலை செய்யறத வேற எந்த வேலையும் செய்யாது. நல்லா கவனிங்க, இந்த சுண்டு விரல் வேலை செய்யறத வேற எந்த விரலும் செய்ய முடியாது. எனக்கு காதுல குடைச்சல் வந்ததுன்னா, சின்ன பிள்ளையானாலும் பெரிய பிள்ளையானாலும் இந்த பெரிய அதிகாரமுடைய இந்த விரலை யூஸ் பண்ண முடியாது, போகாது. அதுக்குன்னு தான் வச்சிருக்கா சுண்டு விரல். பக்கத்தில் இருக்குங்க, நீ சுண்டு விரலா இருந்தாலும் உனக்கும் வேலை இருக்கு. சபையில பாட்டு பாடின ரொம்ப குதூகலமா இருந்தது, ஆறுதலா இருந்துன்னு போயிட்டா அர்த்தம் இல்லை. சிலருக்கு சபையில எனக்கு மேலிடம் கொடுங்க, அப்பந்தான் நாங்க என்ன செய்வோம், சபையில இருப்போம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர். பாஸ்டர் ஐயா, எனக்கு உரிய இடம் மேலிடம் வேணுமா? அந்த இருக்கு, மேல இருக்குது, கொஞ்சம் அங்கேயே வச்சுருவோம். பக்கத்தில் கேளுங்க, மேலிடம் வேணுமா? ஆனா பாருங்க, என் ஹார்ட் 24 hours 24 மணி நேரம் அது பாட்டுக்கு, நான் தூங்கினாலும் முளைச்சாலும் அது பாட்டுக்கு டப்புக்கு டப்புக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. என் நுரையீரல் அது பாட்டுக்கு வேலை செய்துக்கிட்டே இருக்குது. என்ன உள்ளான அந்த அந்த உறுப்புகள் எல்லாம் பார்த்தா, நான் டெய்லி ஹார்ட்டை வெளியே எடுத்து வச்சு உள்ள வச்சிடறேன்னா, இல்ல ஹார்ட்டை வெளியே எடுத்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு ஓவர் ஆயில் பண்ணிட்டு மல்லி உள்ள வச்சிடறேன்னா, இல்ல அதுக்கு ஒரு சேவையும் நான் பண்றது இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா வலிக்கிற மாதிரி இருந்தனா கொஞ்சம் தடவி கொடுமாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஒண்ணு இருக்குது, இந்த மேல வச்சிருக்கிறது நான் பிரசங்கி ஆனாலும் சீப்பு வச்சிருக்கேன். இது அப்பப்போ சரியாயிரும். ஏன்னா இது ரொம்ப சேட்டை பண்ணும். லேசா காத்து அடிச்சா கூட என்ன செஞ்சிடும், பிசாசு மாதிரி ஆயிரும். சகோதரிகள் சீவி முடிச்சு சிங்காரிச்சு வந்தாலும் கொஞ்சம் வேகமா காத்தடிச்சதுன்னா தலையை பார்த்தானா அடே பத்திரகாளி வந்துச்சுன்னு சொல்லி, அதனால இது சீக்கிரம் கலைஞ்சிடும். இந்த மேல இருக்கணும்னு நினைக்கிறவெல்லாம் சீக்கிரம் அப்படி ஆயிடுவான். கொஞ்சம் காத்தடிச்சா போதும். இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இனிமே சபைக்கு வரும்போது நான் எதுக்கு போறேன் அப்படின்னு கேட்கணும் மட்டும் இல்ல, இந்த கை சொல்லுது நான் இன்றைக்கு சபைக்கு போகிறேன் அப்படின்னு இந்த கை மட்டும் தனியா வந்ததுன்னு வைங்க. நீங்க எத்தனை பேர் இங்க உள்ள இருப்பீங்க? இது என்னடா இது, கை மட்டும் இங்க தனியா வந்துகிட்டு இருக்குது, அகஸ்டின் பக்கம் வராரா, வெறும் கை மட்டும் வந்ததுன்னா ஓடியே போயிடுவீங்க.
இந்த கை இணைக்கப்பட வேண்டிய இடத்தோட இணைக்கப்பட்டிருக்கணும், செயல்பட வேண்டிய மாதிரி செயல்படணும். இந்த கைக்கு அடிபட்டதுன்னா அந்த கை உடனே வந்துருது. ஏன்? இந்த கை கூப்பிட்டுச்சா? எனக்கு அடிபட்டு வா வா வான்னு கூப்பிட்டுச்சா? இல்ல இல்ல இல்ல. இந்த கைக்கு அடிபட்டதுன்னா உடனே யாருக்கு செய்தி அனுப்புது? மூளைக்கு, தலைக்கு. தலை யாரு? ஆஸ்திரையா, கிறிஸ்து தான் தலை. அப்ப இதுக்கு அடிபட்டதுன்னா உடனே இது அந்த ஒரே செகண்ட்ல சொல்லிடுது தலைக்கு. உடனே இந்த தலை இதுக்கு கட்டளை இடுது, போய் உதவி செய்ய. கண்ணை பார்த்து சொல்லுது அழுகு, வாய் பார்த்து சொல்ல அழுகு. யாரு எங்க இணைக்கப்பட்டிருக்கோம்? நீங்க கையா இருந்தாலும் காலா இருந்தாலும் மூக்கா இருந்தாலும் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யார் உங்களை நடத்துறது? இதுதான் நடத்துது. இது எல்லா உறுப்புக்கும் பொருந்தும், எல்லா உறுப்புக்கும் பொருந்தும். உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற லிவர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஈரல், அதுக்கு எப்ப தெரியுமா ஜாஸ்தி வேலை? நீங்க தூங்கும் போது அது ஜாஸ்தி வேலை செய்யுது. நீங்க சாப்பிடுறது இறைச்சியோ பருப்போ காய்கறியோ என்ன சாப்பிட்டாலும் அதை அரைச்சி கூழாக்கி அதை பிரிக்கிற வேலையை பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது செய்து. அந்த பேங்க்ரியாஸ்ல பிரிக்கப்பட்ட விட்டமின்லாம் பிரிக்குது, மேக்னீசியம் பிரிக்குது, மற்றதெல்லாம் பிரிக்குது. அந்த லீவர் ரத்தமாக மாற்றுது. சாப்பிட்டுட்டு தம்முன்னு தூங்கிட்டீங்கன்னா அது வேலையை நிறுத்துறது இல்லை. அந்த உள்ள இருக்கிற பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. சிலர் இங்க ஆலயத்தில் வந்தபோது பயங்கரமா பிஸி ஆயிடுவான், அதுக்கு பிறகு தூங்கி களைச்சு போயிடுவான். ஆண்டவருடைய சரீரத்தில் சில உறுப்புகளுக்கு தூக்கம் கண்டிப்பா வேணும். கண்ணுக்கு தூக்கம் இல்லைன்னா என்ன செய்யும்? சொல்லுங்க. கண்ணுக்கு தூக்கம் இல்லைன்னா என்ன செய்யும்? நமக்கு தெரியும். நம்மளை பார்க்கவே விகாரமா இருக்கிறோம். தூங்கலையா நீங்கன்னு கேட்குறோம். பிள்ளைய தூங்கலைனாலும் கேட்குறோம், கண்ணை பார்த்து கேட்டுறோம். அப்போ கண்ணுக்கு தூக்கம் வேணும். இருதயம் சொல்லுது, நான் பிறந்ததுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், தூங்கணும்னா என்ன செய்வோம்? போய் சேர்ந்துடும். அப்ப நான் என்ன உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதா ஞானம். தேவ சபையில் வரும்போது இது ஒரு சரீரமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இங்க ஆண்டவர் இந்த சரீரத்தில் எனக்கு ஒரு பணி கொடுத்திருக்கிறார், எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரே. அந்த பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்த சபை நல்லா செழிப்பா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், வளரும். அதன் மூலம் தேவனுக்கு மகிமை உண்டாகும். அங்கே ஆண்டவர் ஒரு சின்ன சின்ன சபையில் ஒரு சின்ன மாடல், குட்டி மாடலா வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க சபையில ஞான ஸ்நானம் எடுக்கும்போது இதை மறந்துடக்கூடாது. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி என்ன அந்த சரீரத்தில் ஒரு உறுப்பாக்கி அவரோடு இணைச்சு வச்சிருக்கிறாரு. இந்த தலையோடு ஒரு உறுப்பு இணையாம இருக்குன்னு வைங்க, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லிடுறோம்? ஸ்ட்ரோக் வந்துடுது. கை கால் விழுந்து போச்சு, தமிழ் அப்படித்தான் சொல்றாங்க. கை கால் விழுந்து போச்சு பிரதர். என்ன கனெக்ஷன் விட்டுட்டு பிரதர், அவ்வளவுதான். மூளை தூக்குன்னு சொன்னாலும் ஸ்ட்ரோக் வந்தானா தூக்கு என்ன செய்ய முடியல, தூக்க முடியல. என்ன கனெக்ஷன் விட்டுட்டு பிரதர். அப்ப நீ என்னைக்கு கனெக்ஷன் விடுறியோ அன்னைக்கு நீ விழுந்து போயிருவ. ஓஹோ, விழுந்துட்டாங்கிறாங்களா? அப்படித்தானோ? ஆமா, கை கால் விழுகிற மாதிரிதான். நீ தேவனிடத்தில் இருக்கிற கனெக்ஷன் உனக்கு விட்டு போன அன்னைக்கு நீ விழுந்து போய் விடுகிறாய். அதுக்கு உன்னை பாதுகாக்கிறது தான் ஆண்டவனோடு கூட பலரை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு பொறுப்பு உண்டு, சின்ன பிள்ளைகளுக்கு பொறுப்பு உண்டு, பெரியவர்களுக்கு பொறுப்பு உண்டு. இதை மறந்துடாதீங்க. கர்த்தர் இந்த ஞானத்தோடு நான் சில காரியங்களை காண்பித்து கொடுக்க போகிறேன்.
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.